வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன நாலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வாஷிங் மிஷின் கம்ப்யூட்டர் பாட் மாற்றுறது. அதாவது கம்ப்யூட்டர் பாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரான் கம்ப்யூட்டர் பாட். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ப்ராப்ளம் வரும். பவர் ஆன் பண்ணுவோம், ஓகே, பவர் ஆன் பண்ண கையோட அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் வராது. ஸோ பவர் வரலைன்னா உடனே நீங்கள் வந்து நினச்சிக்கூடாது, ஓகே நம்ம வந்து கம்ப்யூட்டர் பாட் கெட்டு போச்சு அதனால் நம்ம த்ரூஸாக கம்ப்யூட்டர் பாட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக்ல வந்து ஃபியூஸ் கட் இருக்கும், சரிங்களா, ஃபியூஸ் கட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டச் பேன் எடுத்து நீங்கள் ஃபியூஸ் கட் வந்து செக் பண்ணணும். ஸோ இந்த ஃபியூஸ் கட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன், டேபிள் ஃபேன், அயன் பாக்ஸு, கேட்டலு இந்த மாதிரி இந்த ஃபியூஸ் கட் இருக்கும். நீங்கள் அதை கழட்டி அதில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வேலை செஞ்சுன்னா ஃபியூஸ் கட் வந்து கெட்டு போகலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், அண்ணனுங்க வந்து கடித்து கொதறி இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. மிஷினுக்கு மேலேயாக இருந்தாலும் சரி, மிஷினுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கடிப்படுற ஒரு இடம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கன்ஃபார்மாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். ஓகே, அதே சமயத்தில் கம்ப்யூட்டர் போட்டு பவர் வந்து இது மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும். அதே சமயத்தில் பவர் ஆன் பண்ணுது, ஓகே, ஸோ பவர் ஆன் பண்ணுது, ஆனால் எந்த பட்டனும் நம்ம அமுத்த முடியல. அமுத்தினா திங் சவுண்டு மட்டும் தான் கேட்குது ஒழிஞ்சு ஃபங்க்ஷன் ஆக மாட்டுது. அப்படின்னா கூட கம்ப்யூட்டர் பாட் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும், ஆனால் ப்ரோக்ராம் பண்ண முடியாது. அதுவும் சேம், கம்ப்யூட்டர் பாட்டு கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஸோ இதோட கம்ப்யூட்டர் பாட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நிறைய பட்டன் இருக்குது, தனித்தனியாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. இதோட கம்ப்யூட்டர் பாட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு கம்ப்யூட்டர் பாட். இதை பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஒரு கம்ப்யூட்டர் பாட்டு. ஸோ நீங்கள் சாம்சங் ப்ராடக்ட்லேருந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட் வந்து இப்படி இருக்கும், பேக்கேஜிங் வந்து இப்படியே இருக்கும். எந்த கம்பெனியில் ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனியோட லோகோவும் இருக்கும். ஸோ இது உள்ளுக்கு வந்து திறந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட் வந்து இப்படி இருக்கும். எக்ஸாம்பிள் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பட்டன் பேனல் வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து ஹை டிசைனோட மாடலு. உங்களுக்கு வந்து இந்த டிசைனோட மாடல் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இதை கழட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஸ்க்ரூ, பாக்கிலாம் வந்து பின்னு. ஸோ இதை கழட்டினீங்கன்னா ஸோ இது வந்து நீங்கள் கழட்டின பிறகு இப்படி திறந்தீங்கன்னா இதுதான் அதோட கம்ப்யூட்டர் பாட். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பாட்டை எப்படி ஆர்டர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கியூஆர் கோட் இருக்கும், ஓகே, இந்த மாதிரி கியூஆர் கோட் இதை நீங்கள் படம் பிடிக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனல் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டோட ஐடி நம்பர் இருக்கும். ஸோ இது வந்து அந்த பேனலோட மாடல் நம்பர். ரெண்டாவது இந்த படமும் நீங்கள் பிடிக்கணும், பின்னால் மிஷின் பின்னால் இருக்கிற மாடல் நம்பரும் படம் பிடிக்கணும். ஓகே, ஸோ இது பிடிச்ச பிறகு இந்த ஜாமான் நீங்கள் ஆர்டர் பண்ணி வந்த பிறகு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி கழட்டுறீங்களோ அப்படி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் கழட்டும் போது மறந்துட்டீங்க எப்படின்னா, அதுக்கு பதிலாக நீங்கள் கழட்டுற மணிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது பெட்டர். இல்லை ஒரு வீடியோ செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸி. இப்போ நாங்களாம் வந்து 30 நாள் கழட்டி போட்டுறதுனால ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்குவோம் இந்த ஒயர் எந்த பக்கத்து இருக்குன்னு. அதே மாதிரி ஸோ அதே சமயத்தில் வந்து அண்ணனுங்க இல்லை தம்பிங்க இதெல்லாம் உள்ளுக்கு வந்து குடி தங்க வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுங்க வந்து தங்கினா கூட சமயத்தில் இந்த ஒயரை வந்து என்னாச்சும் கடிச்சு வச்சுருப்பாங்க. அவங்கள வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும், இந்த ஒயர் வந்து கடி என்னாச்சும் காயம்பட்டிருக்கான்னு செக் பண்ணணும். ஒரு வேலை இருந்துச்சுன்னா இந்த கேபிள் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி மாற்றிக்கலாம். இல்லை உங்களால் முடிஞ்சால் டிஐஒய் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் டிஐஒய் பண்ணிங்க 100% பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இதோட பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பாட் வேலை செய்யலைன்னா எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ செஞ்சாச்சு. தேங்க்யூ.